தெளிப்பட துர்க்கியம்மன் கோயில் தானே? துர்க்கியம்மன் கோயிலுக்கு இதோ பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இதுல வந்து கோபுரம் 2 குத்து விளக்கோட இறக்கி வச்சிருக்கீங்க. இது திருவிழா இருக்கும் என்னன்னு தெரியல. அதான் இந்தியாவில பார்த்தா நிறைய பேர் நிற்கிறோம். இப்ப அங்க அருள்மிகு துர்க்கை அம்மன் ஆலயம் தெல்லிப்பளை மகா லைட்டா கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். ஃபங்க்ஷனா இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல, என்ன ஃபங்க்ஷன் தெரியல. அரேஞ்ச் பண்ணி விட்டா நல்லா இருக்குமோ அப்படியே. அப்படி எல்லாரும் அப்படியே வந்தோடனே அந்த மறைச்சு கிரிச்சு விடுற இது இல்லை போல இருக்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காணுக்கு நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணத்துல பழைய தெல்லிப்பளையில நிற்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த காணில வந்து தெல்லிப்பளை இந்த ஊரை சுத்தி காட்ட போறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்க ஒழுங்கா இருக்க கோயில் ஒழுங்கா மெயின் ரோட்டுகள் எல்லாமே சுத்தி காட்ட போறோம். இங்க வந்து ஒரு ஃபேமஸா கதைக்கப்படுற 2 விஷயம். ஒன்று வந்து தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயில், அடுத்து வந்து தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி. அது வந்து 2 விதத்துல ஃபேமஸா கதைக்கப்படுறது. ஒன்று வந்து இப்ப நாங்க யாரோட சண்டை பிடிச்சா பூவன் தெல்லிப்பளை போவேன்னு சொல்லுவோம். அடிக்கடி சொல்றீங்க அதான் இருக்கு. வந்து இப்ப எங்க மனநலங்குன்றியாக்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்குறது. அதை விட வந்து தெல்லிப்பளை வந்து கேன்சருக்கான ஒரு இது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து செய்து கொடுக்குதுன்றவ அது வந்து இங்க ஒரு ஃபேமஸா இருக்குது. யாழ்ப்பாணத்துல ஃபேமஸ் சொல்லலாம். இப்ப நாங்க வந்து கேகேஸ் ரோடால வந்தோம்னா தெல்லிப்பளைக்கு வந்து அப்படியே நேரம் கேகேஸ் போகலாம். நீங்கள் பக்கம் போனோம்னா தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி அப்படியே பலாளி போகலாம். என்ன தெளிப்பட ஆஸ்பத்திரி அப்படி நேர போனோம்னா பராளிக்கு போகலாம். இங்காலி பக்கம் போனா சிறுவிழான் பண்டத்திரிப்பு சிறுவிழா நாங்கள் பக்கம் போகலாம். நாங்கள் எல்லா நாட்சந்தியும் காட்டி ஒழுங்கையில் சுத்தி காட்ட போறோம். நீங்களும் வந்து இதே மாதிரி ஊர்வல் சுத்தி பார்க்கணும்னா மறக்காம கொமர்ஸ்ல போட்டீங்கன்னா அந்த ஊர்வலையும் சுத்தி காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் இப்ப போய் சுத்தி பார்ப்போம். மறக்காம காலை பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா இதே மாதிரி காலையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் இப்ப காலைக்கு போவோம். ஓகே, இப்ப நாங்கள் வந்து கேகேஎஸ் வீதியில தெல்லிப்பளை சந்தியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அங்கே போய் அப்படியே எல்லாமே சுற்றி காட்டிக்கொள்ள போகிறோம். இல்லை தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயில் எல்லாம் வேறும் போகிற வழியெல்லாம் வேற போகுது. அதையும் அப்படி உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்கிறோம். நல்ல வெயில் இங்கே தேசி கண்டுகள் எல்லாம் இருக்குது. வந்து இப்போ விடியல வந்து இந்த மாசி பனி மூசி பெய்யுதுன்னு சொல்லிடுவோம். அப்பா கொஞ்சம் நாள் ஜனவரியில பெய்து பனியாக இருந்தது. ஜனவரியில பனியாக இருந்தது. பிறகு மழை வந்தோடனே கொஞ்சம் குறைவாக இருந்தது. இப்போ 2 நாளாக தொடங்கிட்டு திருப்பி பனி. விடிய காத்தால தண்ணியில கை வைக்கிறது பெரிய ஒரு இதாக கிடக்கு. அதோட பரவாயில்ல போலடாக்கு. யோசிச்சு நின்று நிதானமா தான் வைக்கணும் போல. இங்கால ஒரு மீன் ஒன்று வருது. இங்கால வாழையெல்லாம் வாழை குலைகள் எல்லாம் வச்சுக்கணும். வெண்ணெய்க்கு தேங்காய்க்கு காய அப்படி நம்ம அந்த கொப்புரா காய அப்படின்னா இதுல வந்து பூங்காண்டு வைக்கிற இடம் இருக்கு. திலகவதி வீரசிங்க ஞாபகம் பஸ் திரைப்படம். இதுக்கு ஒரு ஒழுங்கான போதுதானே? இதுக்கு ஒரு ஒழுங்கா போகுது. இந்த ஒழுங்கா போயிட்டு வருவோமா? இப்ப காப்பர் ரோட்டா இருக்குது. இந்த ஒழுங்கா போயிட்டு வருவோம். தெல்லிப்பளை தானே வரும். எங்களை வந்து கட்டுற நல்லா உயர்த்தி கட்டினோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஸ்லோவா தான் போய் காட்டி கொண்டு போறோம். எங்களை பார்த்துட்டு என்னமே அந்த சொல்லுங்க. எங்களோட ஒரு பேங்காடு இதுல ஃபுல்லா வந்து ஊர் மணின்னு தான் சொல்லலாம். இப்ப நாங்க போனோம்னா சகலதுமே வந்து ஊர் மணியாக தான் இருக்கும். சின்ன சின்ன கடைகள் வரலாம். ஆனா எல்லாம் ஃபுல் காப்பர் ரோடு கொஞ்சம் பெருசா தான் இருக்குது. ஒரு மெயின் ரோடா இருக்குன்னு சொல்லலாம். சுதர்சினி தையல் அம்மா இவ்வளவு தையல் கடை இருக்கு. இது நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். நல்ல பெரிய இடத்துக்கு போகுது பார்ப்போம். எனக்கு ஐடியா இல்ல, பார்ப்போம். இது அளவட்டி ரோட்ல போய் ஏத்து நினைக்கிறேன். அந்த ரோட்ல போய் ஏத்து நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இதுல வந்து கோயில் வருது, போய் பார்ப்போம். தெளிப்பட துர்க்கியம்மன் கோயில் தானே? துர்க்கியம்மன் கோயிலுக்கு இதோ அது அடுத்த வாசல்ல தான் இருக்கு நினைக்கிறேன். துர்க்கியம்மன் கோயில் அதான் டவுட்டா கிடக்கு. என்ன கோயில்னு தெரியல, பார்ப்போம். பூஞ்சோலை பூங்கண்டுகள் இதெல்லாம் வச்சிருக்குது. இந்த ஒரு பெரிய இடம் துர்க்கியம்மன் இல்லையா? வாசல் இதுதான் கிடக்கு. ஸ்ரீ துர்காபுரம், அது வரவழி பாடசாலை. இதுல வந்து பாடசாலை இருக்கு. விடுதி, யாத்ரிகர் விடுதி துர்காபுரம் இருக்குது. அதான் கிட்ட போனா தெரியும். உள்ள வந்து இதை போக்குறாண்டு போட் போட்டிருக்குது. இதை கொண்டு போக்குறான்னு ஒரு போட்டும் போட்டிருக்குது. மேலோட்டமா இதை வெளியே நின்று பார்ப்போம். செருப்பதோட போகலான்னு சொல்லியிருக்கு. துர்க்கியம்மன் கோயில் தான்டா. அங்காளி பக்கம் அங்கா இருக்கு. அங்காளி பக்கம் இது மற்ற பக்கம் வாசல். அப்பயே அதால நின்று தெரியல. அதால உள்ள வரணும் தானே. அது மெயின் ரோட்ல இதானே இருக்கு, கோபுரம் தானே இருக்குது. அப்பயே நான் திருப்பி துர்க்கியம்மன் கேட்டியா? 1 மணி துர்காதேவி. நீங்க குழம்பாதீங்க, நானே சொல்றேன். வாவே பார்த்து சொல்லிட்டேன்.
இஞ்சாலி பக்கத்தால கனகுரம் மாதிரி இருக்குது. முன்பக்கத்தாலே போய் காட்டணும். இது வந்து இந்த யாத்திரிகளுக்கு தங்கக்கூடிய மாதிரி இருக்கு. நல்ல ஒரு பெரிய ஒரு தேசம். என்ன இங்கால தென்னந்தோட்டம் அதெல்லாம் கோயிலுக்குரியதோ தெரியல. இங்கால வந்து ஒரு பூஞ்சோலை மாதிரி வச்சுக்கணும். கோயிலுக்கு பூக்கள் புடுங்க தானே வேணும். தனிவாசலம் பூங்காண்டு இங்கே நமக்கு சுபரத்தை கடவுள் எல்லாம் வச்சு நல்ல ஒரு பூஞ்சோலை வந்து வச்சுக்கணும் பாருங்க. இப்போ நாங்கள் இங்கால கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். இது அந்த சுண்ணாத்தை விட மெல்லாம் கொஞ்சம் சின்னட்டும். எல்லாத்தோட தெளிப்பா கொஞ்சம் சின்னட்டும். போர்டர்கள் மாறிடுமே. அடர்த்தியும் குறைவு. வெள்ளிப்பழத்துல கொஞ்சம் தூரம் துர்க்கியம்மன் கோயில தான் அங்கே கொஞ்சம் தூரம் போயிட்டு முடிஞ்சிடும். இது நாங்கள் எந்த ஊருக்குள்ள போகிறோம்னு தெரியாது. உள்ளால போய் அட்ரஸ் தெரியாதானே, எந்த ஊருக்குள்ள போறோம்னு தெரியாது. மாடி உருண்டுகிறது போல் 1 மணி ஆச்சு தானே. சூழல முடிகிற நேரங்கள் வந்துட்டுது. பாருங்க இவ்வளோ நல்ல பெரிய வீடு, கீழே கடையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் நேராக போனாலும் உள்ளூர்களுக்கு போகலாம். இல்லை நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி கொள்வோம். திருப்பி அங்கே நல்லா பக்கம் போவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி திரும்பிட்டோம் இல்லை, அதுக்கான இங்கே போவோம்னு நினைக்கிறேன். மலை மெயின் ரோடு வேற கிடக்கு போனோடனே ஒரு வீடு வருது பாருங்க. இது வந்து நிறைய கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. உள்ளூர் சும்மா நோம்பலா இருக்க வந்திருந்தாங்க. அதில் ஒழுங்கா திரும்பினால வந்திருந்தாங்க. போட்டை பார்த்து சொல்லுவோம்ட்டா வேறு அப்படி யூட்டன் அடிப்போமா. நாங்கள் இனி மெயின் ரோடு போய் அங்கால வந்து காட்டிக்கொள்ள வேண்டிய இதில் முழுக்கமே வந்து வீடுகள் அதில் தான் வருது. அப்படி அங்கால வந்து மெயின் ரோடில் என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் சுற்றி காட்டிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் திருப்பி வந்து சந்தைக்கு ஏறிட்டோம். இது வந்து போன வந்தால் அடுத்தவங்க பக்கத்துலேயே துர்க்கியம்மன் கோயில் கோபுரம், முன் கோபுரம் தெரியுது. இதில் வந்து நியூ சக்தி ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று, பெரிய அளவு ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்குது. இங்கால பெரிய பெரிய வளவுகள் இந்தியா சிலது இருக்குமா, தோட்டங்கள் போதான் நிற்கணும். உள்ள மிளகாய் தோட்டம் அதில் போதான் நிற்கணும். உள்ள நாயகி இங்கால வந்து நிறைய கடை சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இருக்கு. எஸ்ஆர் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, சிட்டி ஆப்டிக்கல் 2 மூக்கு கண்ணாடி இருக்குது, துர்கா புடவை கண்ணன் இருக்குது. வந்து இங்கால எல்லாம் தோட்ட காணிகள் உள்ள கொஞ்சம் போகுது. அப்படியே இங்கால திருப்பின வந்தால் இங்கால பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டோடய ஒரு கோபுரம் இருக்கும். கோயில் உள்ளதான் இருக்கும், ஆனால் கோபுரம் வந்து மெயின் ரோட்டோடய இருக்கும். வாசலோட ஒரு பெரிய கோபுரம் இருக்கும். அதெல்லாம் பூங்கொண்டல் விற்கிற கடைகள் இருக்குது. பக்கத்துல வந்து பிரேம் வந்து இருக்குது பாருங்க. இடுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க. இதில் வந்து கோபுரம் 2 குத்து விளக்கோட வச்சிருக்கேன். திருவிழா இருக்கும் என்னன்னு தெரியல. அதான் இந்தியாவில பார்த்தா நிறைய பேர் நிற்கிறோம். இப்போ அங்கே அருள்மிகு துர்க்கை அம்மன் ஆலயம் தெல்லிப்பளை மகா லைட்டாக கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். ஃபங்க்ஷனாக இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, என்ன ஃபங்க்ஷன் தெரியல. இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை இல்லை, இல்லை செவ்வாய்க்கிழமை. இது வெட்டிங் எதுவும் செய்தாவையோ? அதுதான் என்னன்னு தெரியல. ஓகே, உள்ள நாங்கள் போய் தண்டையில டிஸ்டர்ப் பண்ணல. அப்படி நோம்பு அப்படியே போயிட்டு திருப்பி கொள்வோம். அப்படியே காட்டிட்டு உங்களுக்கு திருப்பி கொள்றோம் பாருங்க. இல்லை பாட்டதெல்லாம் போகுது. சூம் போட்டு காட்டுவோம். எங்க தான் கோபுரம். எத்தனை மணி? 1:05 ஆச்சுண்ணே. 1:05 ஆச்சு. 1 மணிக்கு அடிச்சது. அதான் 5 நிமிஷம் ஆயிட்டு. இப்படியே திருப்போமா? இல்ல மஞ்சள் ஆட்டோ வேண்டாம். இதுதான் கேணியாக்க வேணே. இல்லை கேணி இருக்கு பாருங்க. தீர்த்ததெல்லாம் இதான் பக்கத்துல இருக்குது. இதே பேர் நிற்கிறோம். என்ன ஃபங்க்ஷன் டேக்கு? என்னது மாசி மாசம் அப்படியா இருக்கா தெரியல. விசேட நாள் ஏதோ இருக்குது, என்னன்னு தெரியல. நிறைய பேர் வந்துட்டு போயினோம். அதான் திருவிழாவுக்கு கொஞ்சம் அனுப்பினோம். காப்பீட் போடணும். நேற்று தான் போடுறோம். நேற்று அது அப்படியே நாங்கள் போனோம். இதில் வந்து முன்னுக்கும் ஒரு கோபுரம் இருக்கு ரோட்டோடு. அப்படி இங்கால பார்த்தோம்னா தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம் ஒரு பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி வச்சுக்கணும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடை, அந்த கற்பூரம் முதல் விற்கிற கடை இருக்குது. இதில் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இதில் அப்படி இங்கால பக்கத்தில் வந்து நிறைய கடைகள், சின்ன சின்ன கடைகள் வந்து வருது பாருங்க. ஃபோன் கடைகள், கராட்சிகள் அப்படின்ட்டு வருது. இங்கால பார்த்தோம்னா தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலை இதில் இருக்கு. கோயிலுக்கு பக்கத்துலேயே இதில் வந்து இதுதான் இந்த கூட்டுறவு வைத்தியசாலை. பக்கத்திலேயே பார்த்தோம், அந்த வைத்தியசாலையை பக்கத்திலேயே பார்த்தோம்னா பிரேச செயலகம் வெளிகாமம் வடக்கு தெல்லிப்பளை இருக்கு பாருங்க. இதுல வந்து இருக்குது.
சேலகம் தெல்லிப்பளை வந்து வித்தியாசமா போட்டீங்கன்னா அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போனோம்னா இங்கே நிறைய குட்டி குட்டி கடைகள் வருது பாருங்க முன்னாடி பக்கம் சமநல சேவை நிலையம் இருக்கு இதுல ராஜேஸ்வரி மண்டபம் இங்கே இருக்கோ இருக்கு அது பஸ் வருது பஸ் ஜெஃப்னா கிச்சன் இருக்குது இங்க ஜெஃப்னா ஹெரிடேஜ் நல்ல இது கதை இது இங்கால போலீஸ் நிலையம் தெல்லிப்பளை போலீஸ் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் கலந்து போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க இதுல வந்து அஞ்சல் அலுவலகம் தெல்லிப்பளை இதுல இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே இங்கால பாத்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கு இந்த தங்குற இடங்கள் அதில் இருக்குது அது பக்கம் அது ஒரு பழைய இது வீடும் தானே இதுக்கெல்லாம் அந்த விட்டு போன பழைய வீடு இருக்கு பாருங்க இங்கால பாத்தீங்கன்னா பழைய பழைய காணிகள் இதுக்கு இந்த ஒழுங்கு இது அவ்வளோ முடிச்சிருந்தோ முட்டிச்சிருந்தாக்க விட்டு பார்ப்போம் லைட்டா இருக்கா ஊருக்கா நாங்க மெயின் ரோட்டை மட்டும் காட்டினா சில பேருக்கு வந்து சொல்ற தம்பி ஒழுங்கையும் போய் காட்டுங்கொண்டு இன்னும் கேகேஎஸ் ரோட்ல திருப்புறதுக்குள்ளதான் இது கொஞ்சம் ஒரு வேலை சொன்னாங்கன்னா சரி அப்படியே எதிர்ப்பு சிக்னலை போட்டு அப்படியே வெட்டணும் ரவுண்ட் ஒன்று அடியுங்க ஓகே இதுக்கு போலாம் தானே போலீஸ் ஸ்டேஷன் இது இல்லை தானே இல்லை சுமார் வீடுப்புறங்கள்லாம் வருது சுமாருக்கா பார்ப்போம் என்ன வேலைக்கா பார்ப்போம் ரோட் சும்மா நார்மலான ரோட் போட்டிருக்கு இல்லை போனால் அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் முட்டுச்சந்தம் பேர் சோழர் எல்லாம் போட்டுருக்காரு நீங்க இந்த சோழர்கள் போடுறது கூட இந்த வெயில் சீசனுக்கு நீ தரான் கொஞ்சம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி தரும் திரும்பது நாங்காலையும் திரும்பது இதுக்கேட்டையும் பார்க்குறாங்க காவலி பார்க்குற வீடுகள் எல்லாம் வந்தா சொல்லிக் கொள்ளுங்க காவிகள் வந்துட்டு அந்த கருப்பு காவிகள் வந்து அடிச்சிருக்கணும் எங்கேயோ போய் மெயின் ரோட்ல ஏற்றாரு நாங்க போனோம் அப்படியே எங்க மெயின் ரோட்ல ஏற்றலாம் சும்மா நார்மலான ஒரு ரோட் தான் அது எந்த மெயின் ரோடு பார்த்துட்டு வருவாங்க மெயின் ரோடு ஒன்றுல ஏற்று நல்ல ஒரு குளிர்மையா இருக்கு மெட்ட பக்கம் ஏற்ற நினைக்கிறேன் நல்ல ஒரு குளிர்மையா இருக்கு நிறைய மரங்கள் இதை அப்படியே திருப்பி இதுக்கு கொஞ்சம் போட்டுரும் பெரிய ரோட்டா இருக்கு இது கொஞ்சம் ஓகே இருக்கு ரோட் ஓகே இருக்கு எல்லாமே வீடுகள் தான் இதுல ஃபுல்லா வந்து எல்லாமே வீடுகள் தான் இருக்கு இங்க ஒரு அண்ணா பேரு கூட சரி ஓகே இங்க பாருங்க இதுல பெருசா ஆக்கள் இருக்கிற மாதிரி தெரியல எல்லாமே என்னோட இந்தியா இருக்கிற மாதிரி பெரிய கரண்ட் லைன் போகுது ரயில்வே ட்ராக் அது அங்காளி பக்கம் இல்லை இங்கால எதிர்பக்கம் இப்போ ஸ்கூல் எதுவும் இருக்குமோ ஒரு பள்ளி ஒன்று வருது நிறைய பைலைன்கள் போகுது சுற்றி சுற்றி போனா இதுக்கு தெல்லிப்பளை ஊருக்குள்ள சுற்றி சுற்றி வருமான்னு நினைக்கிறேன் நான் எல்லா இடமுமே வந்து வெளியா இருக்குது இந்த சோலர் அடிச்சு கிடக்கு வேற சோலரா அடிச்சு கிடக்கு ஃபுல்லா அதுல ஏதோ போர்டு வருது அட்ரஸ் பார்க்கலாம் எல்லா இடத்துலயும் சும்மா ஓடர் தள்ளி வச்சுக்கிறேன் தெல்லிப்பளை தான் கேகேஎஸ் ரோட் தெல்லிப்பளை இது கேகேஎஸ் ரோட்டே இல்லையே இதுக்குன்னு சோலர் அடிச்சு கிடக்குது மெயின் ரோட்ல விழ வேண்டிய போட்டு இதுல வந்து விளைய கிடக்கு நிக்கிறோம் போய் பார்ப்போம் தெல்லிப்பளை உள்ள ஊர்களுக்கையும் காட்டுத்தானே வேணும் அப்படி நீங்கள் பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கடைகள் அப்படியான காணொலிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய புது வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கிறோம் ரெண்டு கரையும் பூமண்டுகள் வச்சு ரோட் ஒதுங்குது அப்படியே வேற வேற ஆக்கள் இல்லாத இதான் கூட பார்க்குறாங்க வளவல் தான் கூட பார்க்குறாங்க இந்த அடுப்பம் கொஞ்சம் வீடுகள் வருது கொண்டு எங்க ஏத்த போறோம்னு தெரியாங்க உள்ள காட்டுக்குள்ள போற மாதிரி கிடக்கு இங்கால ரோட் சரி இல்லை இங்க ரோட்டே இல்லை ரோட்டே இல்லை இப்படி நேர போகுது இங்கால இதுல ஏதோ கட்டுறம் கொண்டு வருது என்ன கட்டுறம் இதுக்கால காணிக்கு எங்கேயோ போகுது இதுல இதை கூட்டுறவு சங்கம் தெல்லிப்பளை பலநோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்காங்க இதுல பாருங்க மின் தரி நிலையம் அப்படின்னா இதுல எஸ்பி ஏதோ ஒன்று அழிக்கிறாங்க டிஎஸ்எஸ்பி அழிக்கிறாங்க என்னோட தெரியல யாரும் தெரிஞ்சா சொல்லிக் கொள்ளுங்க
பெரிய பில்டிங் ஒன்று வருது. இதான் நீ அதை எதிர்பார்க்கறது இல்லை. நிறைய இதுகள் என்ன வீடுகள், சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் வருது, பத்தைகள் நிறைய வருது. நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் பாருங்கள். ஊர் சுத்தி என்ன கேட்ட இதுல ஒரு கோயில் வருது, ஸ்கூல் வெள்ளிப்பளை சைவ பிரகாச வித்தியாசாலை இதான் இருக்குது. இந்த முடிஞ்சது டைம் ஆயிடுது. நாங்க லேட்டா வந்துட்டோம். எங்கேயோ வந்த மாதிரி கிடக்கு. இதுல நிறைய ஆட்கள் நிக்கணும்டா. இதுல கோயில் இருக்கு பாருங்க, புத்தெல்லாம் இருக்காங்க. அம்மன் கோயில் புத்தெல்லாம் கிடக்கு. இங்கால ஏதோ அந்த கராட்சிகள், பெரிய வாகனங்கள் கராட்சிகள் போராக்கள் சிங்களாக்கள் போலையா. இப்ப இந்த இங்கால சிங்கள ராஜ் போயினோம். நாங்க போய் இதுக்கான மெயின் ரோடு ஏத்துவோம். இதான் அவை இதாலதான் போயினோம். போவோம், போய் பார்ப்போம். இதுதான் போட் போட்டிருக்கு, வெள்ளிப்பளை தான் ஏகே தச்சு தொழிலகம். வெறுங்காணி எல்லாம் கூட கிடக்கு. இல்ல மதுரை எல்லாமே இல்லை, மதுரை உடஞ்சு போச்சுன்னு ஒரு வீடு. இது நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். சமாதான நிறுவனம் இந்த ஜேபி ஆக்கள் போட் போட்டு கிடக்கு. நாங்கள் இதால போனா மெயின் ரோடு ஏறலாம் நினைக்கிறேன். அப்படியே நேரம் போங்க. இதால போனா அவ இங்கெல்லாம் நிக்கணும். திசைவங்கதான் காட்டுது. போவோம், போய் பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு அமைதியா பழைய வீடுகள் என்ன கைவிடப்பட்ட அந்த பெரிய அந்த சுண்ணாம்புக்கல் வீடுகள். இந்த கிழுவந்தடிலாம் இந்த வேலிகள் போடுற கூட, கிழுவந்தடியில வேலிகள் போட்டு தண்ணிக்கிறாக்கு. இந்தியாவில போக ரோட் கொஞ்சம் பெருசா வருது. ஆனா காடு எல்லாம் பத்தைகள் ஃபுல்லாவே சுத்தி வந்து முழுக்களுமே வந்து பத்தைகள் பாருங்க. மெயின் ரோடு வந்துட்டு ஏதோ ஒரு ரோட்டுக்கு ஏறிட்டோம். எந்த ரோட்டுக்கு ஏறினாங்கன்னு தெரியாது. என்னத்தை விட்டு வந்து நாங்கன்னு தெரியாது. அதான் இவ்வளவு பள்ளமன் இந்த ரோட்டு மெயின் ரோட்ல பாக்க. அதான் இவ்வளவு பள்ளமாக்குறாங்க. நாங்கள் சந்தை கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான் காட்டில பஸ் ஜூட்டு அடிச்சுட்டு வருவோம். ஜூட்டு அடிக்க போனா அங்கே அடிப்பாங்க. அவ்வளோட பஸ்காரங்கள், ஆட்டோக்காரங்கள். ஓகே, இதுல வந்து மரக்காலை, விக்டோரியா மரக்காலை அது இருக்குது. நாங்கள் இதுல கனதூரம் போக வேண்டியது வயலில் நினைக்கிறேன். என்னதை மிஸ் பண்ணிட்டு வந்து நாங்கள் தெரியல. போலீஸ்காரங்க ஏற்கனவே அதுல 2 காஜி 2 கத்தினாங்க. ஓகே, இது வந்து தூரம் போனோம் என்றால் தூரம் போகணுமே. இதுல வந்து மருதமண்டு இது டியூஷன் இருக்குது. இங்கே என்னது ஏசிக்கறி நினைக்கிறேன். டியூஷன் இருக்குது, மருதமண்டு டியூஷன். இந்த ஒழுங்கைக்கு போனாங்கிறது. அதில் பஸ் ஸ்டாண்டுகள் வந்து கொஞ்சம் இருக்குது. கராச்சி அது எல்லாம் என்ன எனக்கு கிணதூரம் சுற்றி சுற்றி வந்துனாங்க இல்லை. அதெல்லாம் இந்த மெயின் ரோடு காட்டிக்கொள்றோம். இங்கால பாத்தீங்கன்னா டவர் இருக்கு. ஏர்டெல்லா டவர் ஒன்று இருக்குது. மற்ற இதுல அந்த நர்சரி தானே ப்ரீ ஸ்கூல். இங்க மெயின் ரோட்லயே சில இடங்கள் சும்மா பிளாங்கா தான் இருக்கு, பெருசா ஒன்றும் இல்லை. நிறைய வளவுகள் வரும் என கிடக்கு. ஆனா விற்பனைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுல வந்து புதுசா கட்டி தான் இருக்கிறோம். பெரிய ஒரு செட் ஒரு 5-6 கடை திறந்துக்கணும் லைனுக்கு பாருங்க. இங்காலையும் பார்த்தோம்னா இங்கால துர்கா வேளாண் களஞ்சியம் ஒன்று இருக்குது பாருங்க. அவங்க இப்படியே போனோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் போலயே. அந்த ஒழுங்கு தான் திருப்பி நாங்கள் போய் விட்டு நடிப்போமா. இது ஒரு கோயிலும் இருக்கேனே, கோபுரத்தே காணல. கோபுரம் இல்லாத கோயில். சரி, அந்த பழைய காலத்து கோயில்கள் கோபுரம் இல்லாம சிலது இருக்கிறது இல்லை. அப்படியான கோயில் உண்டு. என்ன கோயில்? காசி விநாயகர் தேவஸ்தானம். கோபுரம் இல்லாத கோயில் அந்த மொட்டையா இருக்குல்ல, அந்த பழைய காலத்து கோயில்கள், இந்த கிராமப்புற கோயில்கள் இருக்கு. அப்படியான கோயில்கள். அப்படியே யூட்டன் அடிப்போமா.
வந்துட்டு வந்தவங்க கிட்ட அங்கே போய் தொடர்ந்து கொள்றோம் உங்களுக்கு. மீண்டும் வந்து தெளிப்பளை சந்தியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். சில இடங்கள் வீடுகள் எல்லாம் அழகா இருக்கு. இங்கே முன்னுக்கெல்லாம் பூமரம் எல்லாம் வச்சு நல்ல ஒரு அழகா பார்த்துக்கணும் பாருங்க. அப்படிதான் சர்ச் மாதிரி கிடக்கு. சிலதல் வந்து நல்ல அழகா இருக்கும், சிலதல் வந்து நார்மலா இருக்கும். சில இடங்கள்ல ஆக்களே இருக்காம வீடு மட்டும் இருக்கும், சில நேரம் வீடும் இருக்காது, வெறும் காணி மட்டும் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறாங்க. இப்படி நாங்கள் நேராக போவோம். நேராக போய் கொண்டு வர கொஞ்சம் இதில் தெளிப்பை சந்தி வந்துடும். பேக்கரிகள், கடைகள், பெயிண்ட் கடைகள், ஹார்ட்வேர்கள் அதெல்லாமே வந்து வந்துருக்காங்க. இதில் வந்து மரக்கடைகள் இருக்குது, இங்கே ஹெல்மெட்டுகள் விற்கிறது, டயர்கள், ஹார்ட்வேர்கள் இருக்குது. இது ஒழுங்குகள் போகுது. சந்திக்கே வேற இல்லை. கூட இந்த துர்காண்ட பேர்லாம் இதில் இருக்கு. துர்கா ரேடர்ஸ் நாங்கள் பார்த்து ஒன்று போவோம். இதுல அந்த நாயகி இருக்குன்னு இதுல வந்து இதுதான் நாயகி வந்து இதுல வந்து நாங்கள் மலிவான விலையில சோட்டி செல்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். பழக்கடை பக்கத்துல இருக்குது. அப்படி எங்கால பார்த்து வந்தால் எங்கால வந்து வித்தியாசமாக கிடக்குது. சர்வீஸ் சென்டர் தான். வித்தியாசமா இருக்குது. அப்படியே தான் இருக்கும் போல இருக்கு. ஓ இங்க மீன் அதில் படங்கள் போட்டது. ப்ளூ வேல் ஹைப்பர் மரைன் மீன்கள் விற்கிற இடம் நினைக்கிறேன். ஓகே, இப்படி வந்து நாங்கள் சந்தியால போய் அப்படியே நேராக போவோம். சந்தியால அந்த சின்ன சின்ன கடைகள் வருது பாருங்க. குட்டி குட்டியா கொஞ்சம் கடைகள் அப்படியே வருது. மரக்கறி கடைகள், அதில் வந்து கொஞ்சம் பழைய காலத்து கடைகள் தான் எல்லாமே. எங்களை எல்சி ஃபினான்ஸ் இருக்கு பாருங்க, அது புது பில்டிங். அங்கால கயல் அங்காடி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. உங்களுக்கு அந்த லைட் கடைகள் இருக்குது. இதில் காங்கேசன்துறை 4 கிலோமீட்டர், ராலிக்கு வந்து 17 கிலோமீட்டர், கட்டுவனுக்கு 2.4 கிலோமீட்டர், சர்வதேச விமான நிலையம் 4.5 கிலோமீட்டர் பலாலி. இங்கால லைனுக்கே வந்து கடைகள், ஏசியா அசிஸ்டன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. சமீபம் அடகு சேவை, பிஎம் ஸ்டூடியோ அது வந்து நிறைய இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் நிறைய இதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் பீப்புள்ஸ் பேங்க் வருது. முதலாவது பேங்க் இப்போ தான் பார்க்குறோம். என்ன பீப்புள்ஸ் பேங்க், அதை விட நிறைய கடைகள், ஃபேன்சி கடைகள் அதெல்லாம் வருது. பிரேம் நகை மாடம். ஓகே ஓகே, இது நாங்கள் நேராக போவோம். சந்தியாவில் நேராக போவோம். நேராக போனோம் வந்தால் இதில் வந்து ஒரு காலேஜ் என்ன ஸ்கூல் என்ன மணிக்கூர் கோபுரம் வச்சுக்கிறாங்க. ஓகே ஓகே, இது வந்து யாழ் யூனியன் கல்லூரி தெல்லிப்பளை. அதில் வந்து என்றா வீடு எடுத்துன்னு போகிறீங்களான்னு கேட்டுச்சுன்னா அவை போலீஸ் யூனியன் கல்லூரி இருக்காங்க. இல்லை படித்தாக்கள் யாரும் கமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னுக்கு வந்து இலங்கை வங்கி தெல்லிப்பளை இருக்குது பாருங்க. மேல உடுப்பு கடையும் இருக்குது, அதுக்கு மேலே உடுப்பு கடை இருக்குது. அடுத்த பார்த்தோம்னா தெல்லிப்பளை என்ற முதலாவது பெட்ரோல் செட் வரப்போதுன்னு சொல்லலாம். என்ன தூரம் போனால் பெரிய பெட்ரோல் செட். இது சின்ன பிள்ளை பிரைமரி ஆகுமே. இங்கே கூட்டம் எல்லாம் ஆக்கள் வந்து வைக்கிறேன். தந்தை செல்வா தொடக்க கல்வி பள்ளி பாருங்க. அதை விட சின்ன சின்ன கடைகள் வருது, அந்த சோட்டிசர்கள் விற்கிறது. அதை விட ஒரு குட்டி கோயில் பாருங்கள். இதில் அப்படியே டிஎஸ்ஏ நான் ஏன்னா ரெண்டு பார்த்துருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா சிபேட்கோ பெட்ரோல் செட்லேயே கணித பாட வகுப்புக்குரிய அந்த அட்டம் வச்சுக்கிறாங்க. பெரிய பெட்ரோல் செட் தானே. அப்படியே போனோம்னா இதில் 2 அரசம் வேற மாதிரி எல்லாம் வருது. இனி இங்கால போனால் இன்னும் பிளாங்காக இருக்கும். இங்கெல்லாம் வந்து நாங்கள் பெருசாக தெரியல. கொஞ்சம் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில், அது மாவட்டபுரத்துக்கு போயிடும். இங்கே நல்ல ஒரு வீடு, பெரிய வீடு பாருங்க. இப்படி நீங்கள போனோம் என்றால் போக போக சும்மா வரும் இதெல்லாம் மிரப்போகுது காணிகள். அதை சும்மா நோம்பலாம் உங்களுக்கு காட்டிக்கொள்ள. இதில் வந்து ஒரு மில்லதில் கொஞ்சம் வச்சுக்கணும். இதில் ஒரு நல்ல ஒரு வீடு உண்டு. இதில் எல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். மேலே இப்போ தான் எல்லாம் செய்யணும். மேலே கண்ணாடி ஒர்க் இப்போ தான் செய்யணும். இங்கால பார்த்தோம் அப்படி திரும்பி பார்த்தோம்னா பழைய வீடு உடைஞ்சு போய் கிடக்கு. இதுக்கு டியூஷன் நடக்குது அன்றைக்கி ஒன்று. இதில் ஏதோ கொட்டில் போட்டிருக்கு, போட்டும் போட்டிருக்கு. துர்கா அகாடமி. இது அதில் பார்த்தோம்னா தண்ணி டேங்க் ஏதோ வித்தியாசமாக கிடக்குதுல. இலங்கை சுங்க வருது நினைக்கிறாங்க. ஓகே, இங்கால பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய பெரிய வீடுகள் வருது. சில வீடுகள் கொஞ்சம் பெருசாக வருது. இதெல்லாம் பழைய வீடுகள். அதில் வந்து சும்மா அப்படியே கிடக்கு.
இதுக்கு போனால் சும்மா வெறும் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடெல்லாம் சும்மா வெறும் மண்ணை கிடக்கு. இதெல்லாம் தெளிப்பிள்ளைக்கு தான் வெறும் நினைக்கிறேன். இங்கால வந்து ஒரு உடுப்பு கடை மாதிரி குட்டி கடை ஒன்று வந்துக்கணும். இங்கே அந்த தளவாட வேலை செய்கிறது கோதாசா தொழிலகம் KKS வீதி தெல்லிப்பளை. இங்கால இப்போ வீடுகளை பாருங்களேன். அந்த விடுவிக்கப்பட்ட காணிக்கை இருக்கிற வீடுகள் மாதிரி என்ன. ஓகே, அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் போனால் திருப்பி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பேர் பண்ணிக்கிறேன். KKS போலீஸ் ஸ்டேஷன் ஆகுவேன். அதில் ஒன்று இருக்குது. அதில் இந்த பாப்பம் வேறு தான் கிடக்குது. போலீஸ் நிலையமே தான் கிடக்குது. அதில் பார்க்க போலீஸ் நிலையமே சோடிச்சு கிடக்குது. இங்கே வீடு உண்டு, புது வீடு ஒன்று வருது. இதில் வந்து ஒரு புது வீடு ஒன்று வருது பாருங்க. இன்னது அம்பாள் வீதி இதுக்கு கோயில் இருந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத கோயில். அது இந்த சோழனா அது வித்தியாசம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கே இருக்கு. இது வந்து மண்டபத்தின் வாசலம். அம்பாள் ஆலயம். மாவை சித்தி விநாயகர், மாவை அம்பாள் ஆலயம். ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இங்கே இந்த மேடி எல்லாம் போட்டுக்கணும். பொது நோக்கு மண்டபம் போட்டு கண்டிருக்கணும். அந்த டிசைனை கொஞ்சம் பார்த்தோம். நான் என்ன போலீஸ் ஸ்டேஷன் இப்படியே போனோம்ண்டால் போலீஸ் நிலையம் கொண்டு வருமானா. இதில் மாவட்டத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ யூட்டன் போடுவோமோ அப்படியே போய் அங்கால தெளிப்பில் ஆஸ்பத்திரி பக்கம் உங்களை தொடர்ந்து கொள்கிறேன். ஓகே, சந்திக்கிட்ட வந்துட்டோம். திருப்பியும் நாங்கள் இப்போ எங்கள் இடக்கை பக்கம் திரும்பி ஆஸ்பத்திரி பக்கம் போகலாம். பாருங்க, இதில் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா நேரே அதில் தெளிப்பில் சந்தியிலே வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அது நெல்லியடியில் இருக்கிற மாதிரி. ஏன்னா நெல்லியில் கொஞ்சம் நேரையே இருக்குது, கொஞ்சம் தள்ளி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு பின்னால் கடைகள் நிறைய இருக்குது. இப்படி நாங்கள் இதால் அப்படியே போனோம் என்றால் போகலாம். இங்கேருந்து பார்த்தோம்னா நாங்கள் கட்டி உப்பு 90 ரூபா. இதில் ஓவர்டேக் பண்ணால் போலீஸ்காரன் முடிப்பான். இல்லைங்க விலை குறைஞ்சிட்டு என்ன கட்டி உப்பு முட்டை 31 ரூபா, புளி 550 ரூபா. இது வந்து தெல்லிப்பளை பொது நூலகம். இதுதான் தெல்லிப்பளை லைப்ரரி. டபுள் கோடு. இதில் வெட்டி கூடி பார்க்கக்கூடாது. அப்படிதான் லேர்னர்ஸில் படிப்பிக்கிற ஒரு கோடண்டா சும்மா எட்டியாவது பார்க்கலாம். டபுள் கோடண்டா எட்டி கூடி பார்க்கக்கூடாது. ரெண்டு செட்டி ஒரு புது பில்டிங் வந்து. ஆனால் தொங்கலாக கிடக்குற பில்டிங். கொம்பனிகள் மாதிரி தான் கிடக்கு. அப்படி இதில் வந்து திருப்பங்க இருக்கா ஸ்டேஷனுக்கு இதுக்கு போனோம்னா நாங்கள் தெல்லிப்பளை போட் பார்க்கலாம். அது வந்து ரயில்வே ஸ்டேஷன். இல்லை நிப்பாட்டு. நான் அதில் இறங்கி காட்டிட்டு வரேன். திரும்ப இல்லை அதில் காட்டுறதுக்கு என்ன இருக்குது. நாங்கள் இங்கேருந்து 3X விடுவோம். தான் ரயில்வே தெல்லிப்பளை ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் இதை ஓடுறான்னு தான் சொல்கிறவ. இறக்குறா திருப்பி கொண்டு வர போறியே. தெல்லிப்பளை இல்லை நிற்கிறல ட்ரெயின் என்ன. சரி, இப்பயே வந்து நாங்கள் அடுத்ததாக ஒரு கோயில் வருது. அப்படி கழிஞ்சு போனோம்னா ஹாஸ்பிட்டல் வரும். ரயில்வே ட்ரக்கில் நடக்கிறாங்கன்னு இதால் வந்து போக போகிறோம். இங்கே போனோம் என்றால் என்ன கோயிலுன்னு தெரியல. ஆனால் ஒரு கோயில் ஒன்று வருது. பாருங்க, இதில் வந்து அந்த கல்லுகள் அறுத்து வைக்கிறோம். கொஞ்சமாக அறுத்து வச்சுக்கணும். கல்லுகள் என்ன அறுத்து வச்சுக்கணும். இதில் ஒரு கோயில் ஒன்றும் வருது. பாருங்க, இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதான் முன்பக்கம் கோயிலுண்ட அம்மன் கோயில் நினைக்கிறேன். இது அம்மன் சிலை இருக்குது பாருங்க. இதுக்கால போனால் நாங்கள் உள்ள வரத்தில் இவ்வளோ நதலுக்கெல்லாம் போகலாம் நினைக்கிறேன். நாங்கள் மெயின் ரோடு தான் இதில் காட்டிக்கொள்கிறோம். இங்கே வந்து ஒரு குட்டி பிள்ளையார் கோயில் ஒன்று வருது. இங்கே ஒரு கட்டுறம் வீடு கட்டுப்பட்டு ஒன்று நினைக்கிறேன். பழக்கடை ஒன்று வருது பாருங்க. இங்கே பெரிய காணொண்டு போகுதுன்னு. இதில் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும் இந்த பக்கம். இதில் அப்படியே பாருங்க, அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. இதில் பஸ்ஸுகள் கொஞ்சம் திரும்பி நின்று திரும்புகிற இடங்களை கொஞ்சம் கூட போலேன். ஒரு பஸ் ஸ்டாண்டோட நல்ல பெரிய மரம் ஒன்று வருது. இந்த மரங்களை பார்க்குறான்னு இப்போ ஒரு இதாக இருக்கும். இந்த ஒரு நாளுக்கு நல்ல இதாக இருக்கும். இதில் வந்து நான் இப்போ இப்படியே வந்து உங்களுக்கு 2 பக்கத்தையும் பொதுவாக காட்டி கொண்டு போகிறேன். முன்னுக்கு இருக்குது ஃபார்மசி, அதெல்லாம் இருக்குது. இங்கே சூப்பர் மார்க்கெட்டுகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பைக்கில் நிப்பாட்டிட்டு அங்கே போயிருக்கணும். இப்போ நியூ மருதடி விநாயகர் ஸ்டெக்ஸா
இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹெச்என்பி ஏடிஎம் இருக்குது பாருங்க, ஆதார வைத்தியசாலை தெல்லிப்பாளையம். இங்கே ஃபார்மசி இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி ஷாப் இருக்குது, அன்றைக்கி ஊட்டி இருக்குது. இங்கே ஹோட்டல் கலர்கள் வருது. எல்லாம் வாகனங்களை நிப்பாடி கொண்டு நிற்கணும் பாருங்க. தலகாணி வசூல் உடுப்புகள் விற்கிறது அப்படியான இதுகள் வந்து நிறைய இருக்குது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, மனநல மருத்துவ இதுவும் இருக்குது. பஸ் வருது அப்படின்னா அப்படியே ஹாஸ்பிட்டலோடைய சேர்த்து ஒரு அரசு மரமும் இருக்குன்னு கொரோனா எங்க அது போட்டை கலெக்டாக விட்டாங்கள்டாப்பா. அது இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால சிகரம் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது பாருங்க, சூப்பர் மார்க்கெட் உண்டு. இனி உங்களால் போனோம்னா எல்லாம் எம்டி காணி தான், ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. பெரும்பாலான இடத்துல ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க, அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நாங்கள் போனோம்னா பலாலிக்கு வந்துடுவோம். அப்புறம் நாங்கள் யூடியூப் நடிப்போம். சாப்பாடு இதெல்லாம் வெறும் காணிகள். இங்கே வந்து அங்காளி பக்கம் எல்லாம் 10 அப்படியே ஃபுல்லாக ஏறிட்டுது. இதுக்கு முந்தி அந்த கன்னிவடி மீட்பு அப்படிலாம் செய்து கொண்டு இருந்தவை இல்லை, கிளியர் பண்ணப்ப தான் விட்டவை. இங்காளி பக்கம் பழைய வீடுகள் அதெல்லாம் இருக்குது எல்லாமே. எனக்கு காட்டு ஷூட்டிங்க இதுக்கும் கார்பெட் போட்டு ஒழுங்கு போகுதுடாப்பா. துர்க்கியம்மன் கோயிலுக்கு போட்டு இங்கே வந்து போட்டுருக்காங்க நினைக்கிறேன். இப்போதான் போகுது காப்பேட்டுக்கு. துர்க்கியம் ஆக்கள் இருக்கினா எல்லாமே 10 வளர்ந்து போய் கிடக்கு. அட்டையும் காணிகள் இருக்கும் இதுகளுக்கு. அதான் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு ஒரு என்ன இது போகணும்டா, ட்ரெக்கிங் இதில் போகணும், காடுகளுக்கு போகணும். 10 காடுகள் சொல்ல பக்கத்தில் வீடுகளும் இருக்குது, அங்காலங்கால வீடுகளும் இருக்குது. சில காணிகள் தான் அப்படி 10 இருக்குது, மற்ற வீடுகளும் இருக்குது. பெரிய பெரிய மாடி வீடுகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். வள போனோம்னா நாங்கள் பெலாலைக்கு போயிடுவோம் கொஞ்சம் இதில். ஓகே, இப்படியே திருப்பி கொண்டு நாங்கள் பண்டத்தை பக்கம் இருக்க பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து நேராக வந்து பார்த்தோம் என்றால் பெருவிழான் சிறுவிழான் அந்த பக்கம் நோக்கி போக போகிறோம். இல்லை டிராஃபிக் ஆகிடுது என்ன கொஞ்சம் இதுக்கு. ஓகே பாருங்க, இங்கால வந்து இதுலேயும் ஒரு ஸ்கூல் வரும் இல்லை, யூனியன் காலேஜ் பின்பக்கம். அங்கால போக ஏதாவது ஸ்கூல் வரும் இல்லை, அதேதானே அது மற்ற வாசல் அப்படி நீட்டு ஸ்கூல் என்ன சேர்ச் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 200 வருஷமே தான் கொண்டாடினோம். நிறைய பழைய காலத்து நீட்டு பில்டிங் அப்படியே போகுது பாருங்க. இதுல வந்து கடை ஒன்று இருக்குது. ஸ்கூல் விட்டு யூனியன் கல்லூரி தெல்லிப்பளை பாருங்க. அந்த ஒழுங்கு நல்ல மரம் நல்ல வடிவா வளர்ந்து நிக்குது. இந்த பழங்கள்ல பாக்குற மாதிரி லைனுக்கு அப்படியே கடை வருது, அப்படியே ஃபுல்லா லைனே கடை தான். கூட வெளிநாட்டுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இங்க இந்த கடைகள்ல கட்டி விட்டா அப்படியே லைனுக்கு வாடகை கொடுத்தா அதே காணுமே. துர்கா அரைக்கு மாலை அதுலயே வந்து துர்காண்டு பார்த்துனாங்க, இதுலயே வந்து துர்காண்டு பாக்குறோம். ஓகே, அப்படியே போனோம் என்றால் நாங்கள் அந்த அளவட்டி இதுக்கு வந்துடுவோம் கொஞ்சம் இதில் என்னென்ன பார்ப்போம். இது தெல்லிப்பளை தான், கண்ணாடை மீறி தெல்லிப்பளை தான் விடாது. அந்த இது புல்லு வளர்ந்துடாது, வட்டி போட்டாங்க கொஞ்சம் உருவாக்கி போட்டாங்க. இது ஃபுல்லா மூடிக்கிறாங்க. இப்ப நல்லா இருக்குது, இதே நல்லா இருக்குது. இதெல்லாம் வட்டி போட்டினா இதுலயும் வட்டி போட்டணும். பிங்க் கலர் பூ பூது இருக்கும், அந்த மொட்டு கட்டுது. இந்த ஹோண்டாவிலும் இருக்குல்ல, இந்த வளர விட்டால் அப்படியே ஃபுல்லா தகரங்கரம் எல்லாம் மூடி வளரும். பார்த்தியா, நாங்களும் இந்த வயசு செய்யறாண்டு வந்துட்டோம். இங்கால ஒரு இதை மறந்துட்டோம். அதான் இங்கால ஒரு ஸ்கூல் இருக்கு, இங்கால ஸ்கூலுக்குன்னு கேட்டாங்கல்ல, மகாஜனா காலேஜ் தெல்லிப்பளை. இதே ஒரு ஃபேமஸான ஸ்கூல் இல்லை. இப்போ நாங்கள் போகல அது போலயே
எத்தனை 1.5 ஆச்சு 1:43 பாருங்க அப்படியே சும்மா காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க என்னது போட் அரேஞ்ச் பண்ணி விட்டா நல்லா இருக்குமோ அப்படியே அப்படி எல்லாரும் அப்படியே வந்தோடனே அந்த மறைச்சு கிரிச்சு விடுற இது இல்லை போறாக்க இதுதான் நல்ல என்ன சில சூழல செய்யறேன் போலீஸ்கார நிக்கணும் கடமைக்கு நிக்கணும் எனக்கு அந்த இதுக்கு நிக்கிறாக்கள் இல்லை அந்த ஸ்கூல் ஆக்களே அந்த இது போட்டு மஞ்சள் போட்டு நிக்க விடுறவே இல்லை அப்படியான ஆக்கள் இதுல இல்லை கண்டவாட்டுக்கு வர்றாங்க பின்னால ஆறுதல் வருது எங்களுக்கு இல்லை நாங்க அப்பயே இப்படி போனா போலீஸ்காரன் மறைச்சாண்டா காத்த பிடிங்கி விட்டுருவான் இப்ப அப்படி காத்த பிடிங்கி விடுறது இப்ப அப்படி ஒன்றுமே இல்லை போல இப்ப போலீஸ்காரன் பைக்கு காத்த பிடிங்கி விட்டுருவாங்க பைக்கு காத்த பிடிங்கி விட்டுருவாங்க இது ஒரு பெரிய ஸ்கூல் என்ன புகையில தோட்டம் இதுக்கு எடுத்துருந்தாங்களே ஒரு தோட்டம் இது எங்க தோட்டம் அண்டை நேற்று பார்த்தோம் ஒரு தோட்டம் புகையில தோட்டம் அதுதான் தோட்டம் போன் அடிச்சு கொண்டே போகணும் அந்த வயசுல இந்த எல்லாம் கூட்டாண்டோட வீட்டு முத்தம் அதான் அதான் நாங்களே சில நேரம் அப்பேக்கு அப்படிதான் திரிகிறாங்க ஜெட்விங் டிராவல்ஸ் அவங்களும் ஓடுறாங்க போல என்ன பஸ் ஓகே எப்படி நாங்கள் போனோம்னா இந்த அளவட்டி திரும்ப இது வந்துட்டு அளவட்டிக்கு வந்துட்டோம் ஓகே நாங்கள் இப்போ அளவட்டிக்குள்ளே வந்துட்டோம் இதோட காணொலியை நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் எங்களோட பெரிய வீடு இருக்கு நான் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க எப்படின்னா சேம் நெக்ஸ்ட் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஓகே மீண்டும் அடுத்த சந்திப்போம் பாய்